இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து புதிய பயணம் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். ரூத்துடைய வாழ்க்கை சரித்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயணத்தை நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவது பயணம் தனிமையின் பயணம், அழுகையின் பயணம். மூன்றாவது நம்பிக்கையின் பயணம். நான்காவது மகிழ்ச்சியின் பயணம். ஐந்தாவது வனாந்திர பயணம். ஆறாவது கேள்வியின் பயணம் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இந்த 7வது பயணம் வெற்றியின் பயணம். வெற்றி, நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி எப்படி கிடைக்கிறது சொன்னால் ஒரு வாசகத்தில் ஒரு எழுதப்பட்டிருந்தது, நம்மளுடைய வெற்றியின் முதல் படியே தோல்வி, 2வது படி அவமானம், 3வது படி கடின உழைப்பு, 4வது படி தன்னம்பிக்கை, 5வது படி விடாமுயற்சி, கடைசி படி தான் வெற்றி. இதையெல்லாம் தாண்டி தான் வெற்றி நமக்கு கிடைக்கிறது. அப்போது ரூத்துடைய வாழ்க்கையில் அப்படி தான். முதலாவது படி தோல்வி. அவள் அநேக தோல்விகளை சந்தித்து தாய் தகப்பனை இழந்து அவள் இருந்த இடத்துல அவள் புறக்கணிக்கப்பட்டு திருமணம் முடிந்து கணவனை இழந்து அவன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து அவமானங்களை எல்லாம் பெற்று இறுதியாக அவள் வெற்றி பெறுகிறாள். வெற்றி என்று சொன்னவுடன் அது சிரித்து மகிழக்கூடிய ஒன்று அல்ல. அது தோல்வியிலிருந்து நாம் விடுதலை பெற்ற ஒரு சந்தோஷம். இன்னும் சொன்னால் வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம். நிலவுக்கு முதலில் காலடி எடுத்து வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங். இந்த சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும். 1969ஆம் ஆண்டு நடந்த ஒரு காரியம். முதல் முறை அவர்கள் அங்கே பயணம் செய்த பாதையிலே ஒரு வெற்றி கிடைக்கிறது. இப்போது யார் முதலில் காலடி எடுத்து வைக்க வேண்டும், இந்த பிரச்சனை. ஆனால் நம் எல்லாத்துக்கும் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலாவது காலடி எடுத்து வைத்தார் என்ற அல்ல. ஆனால் அங்கே காலடி எடுத்து வைத்த மனிதன் எட்வின் சி அல்ட்ரின். இவர் தான் எடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் இவளுடைய நோக்கம், அவளுக்கு ஒரு கட்டளை வருது, நாசாவிலேருந்து ஒரு கட்டளை, இப்போது இறங்கி நிற்கணும். அவள் எடுத்த சின்ன ஒரு நிமிஷ குறை, ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணது நிமித்தம் அடுத்ததாக யார் செல்லணும்? நீல் ஆம்ஸ்ட்ராங்கை அழைக்கிறார்கள். அவன் உடனடியாக இறங்கி மிகப்பெரிய சாதனை, அவன் பயணத்திலே புதிய வெற்றி அவனுக்கு கிடைக்கிறது. இன்றைக்கும் மறக்காமல் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த எட்வின் சி அல்ட்ரினை யாருக்கு தெரியும்? அதே போலதான் ரூத்துடைய சரித்திர புத்தகத்திலே ஓர்பால் என்ற ஒரு பெண்ணை குறித்து போடப்பட்டிருக்கு. இன்றும் கூட அவள் என்ன செய்தாள், அவளுடைய வாழ்க்கை என்ன, எதிர்காலம் என்ன, அவள் எப்படி இருந்தாள், அவள் குடும்பத்தோடு சந்தோஷமா ஒன்றுமே அறிவிக்கப்படவில்லை. ஆனால் ரூத்துடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அழகான ஒரு வெற்றியின் காரியம் என்னன்னா, அவள் பயணம் செய்த போது ரூத் 4:13 போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றார். கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணார். இப்போ ஸ்திரீகள்லாம் ஓடி வந்து நகோமியை பார்த்து சொல்றாங்க, நகோமிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு ஒரு தாயானா. எவ்வளோ பெரிய அந்த வெற்றி, அவன் நினச்சி கூட கிடைக்காத ஒரு வாழ்க்கை இந்த ரூத்துக்கு கிடைக்கிறது. நகோமி தன் சுதந்திரத்துக்கு, தன்னுடைய வம்சத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டுன்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். அவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, வாழ்த்துறாங்க, இந்த பிள்ளை இஸ்ரவேலர்களை பிரபலமாக இருக்கட்டும். நகோமியை பார்த்து சொல்கிறாங்க, இது உனக்கு ஆறுதல் தர்ற பிள்ளையா இருக்கட்டும், இந்த முதிர் வயதில் உன்னை தேய்ச்சிற பிள்ளையா இருக்கும், உன்னை ஆதரிக்கிற பிள்ளையா இருக்கட்டும் சொல்லி நகோமியை பார்த்து வாழ்த்துறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க. அப்போ அந்த பிள்ளையை எடுத்து மடியில் போட்டு அழகாக வளர்க்குறா. அந்த பிள்ளை பெயர் ஓபேத்.
அந்த பிள்ளை வேற யாரும் இல்லை, ஈசாய். அவனுடைய மகன் தான் ஈசாய். அந்த ஈசாயினுடைய மகன் தான் தாவீது. அந்த தாவீது அவளுடைய வம்சத்தில் வந்தவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எவ்வளோ பெரிய வம்ச வரலாறு இந்த ரூத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய வெற்றி! இந்த வெற்றி கர்த்தர் தந்த வெற்றி. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட வெற்றியை நினைத்து ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். எனக்கு எடுத்த எல்லா காரியத்திலும் தோல்வி தான். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அதில் எனக்கு வெற்றி இல்லை, வேலையில் வெற்றி இல்லை, குடும்ப வாழ்க்கையில் வெற்றி இல்லை, எல்லா காரியத்திலும் தோல்வி என்று நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு புதிய வெற்றியை தருகிறார். புதிய வேலை தரப்போகிறாங்க, புதிய சுதந்திரத்தை தரப்போகிறாங்க, புதிய வீட்டை தரப்போகிறாங்க, புதிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறாங்க, புதிய நன்மையான காரியத்தை தரப்போகிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரூத்துடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதிதானவைகளை செய்தார், புதிய வெற்றியை கட்டளையிட்டார். நாமும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வெற்றியை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 7 நாட்களாக நாங்கள் புதிய பயணம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வந்தோம்ப்பா. இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி சிறக்க செய்தீங்களே, நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ரூத் தன்னையே அர்ப்பணித்தார். இஸ்ரவேல் தேவன் மீது நம்பிக்கை வைத்தது போல நாங்கள் உன் மீது நம்பிக்கை வைத்து இந்த புதிய நம்பிக்கையை, புதிய பயணத்தில் எங்களுக்கு ஒரு வெற்றி சிறக்க செய்வீங்கன்னு ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிற உரிமையாக்கிறேன். மீட்பு மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன். மகிமை மகிமை மகிமை